ஹாய்ங்க. இது டியூஸ்டே ஈவினிங். என்னவோ தெரியலங்க, மார்னிங் இருந்து அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருந்தேனா. என்னென்னா 1 வீக்காக எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அம்மா வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு மிளகு ரசம் செஞ்சு கொடுத்துருப்பாங்க, அதுவும் அம்மாவோட ஸ்டைலில். அதுதான் ரொம்ப மிஸ் பண்ணேன். சரி, நம்மளே இன்றைக்கி செஞ்சுடுவோம் அப்படின்னு மிளகு பாக்கெட் எடுத்து பார்த்தா ஷாக் ஆகிடுச்சுங்க. 200 கிராம் 200 ரூபாவாம். சரி, ஓகே, அம்மாவோட ரசம் ரெசிபி எப்படின்னு பார்த்துடலாமா. மிளகு, சீரகம், பூண்டு, கொத்தமல்லி, மிளகாய் எல்லாம் போட்டு ஃபைனாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நார்மலாக ரசம் செய்கிற மாதிரி எண்ணெய், கடுகு, கருவேப்பிலெல்லாம் போட்டு இந்த மிளகு, சீரகம் போட்டு வதக்கி அப்புறம் தக்காளியும் அரைச்சி போட்டுக்கணும். இது பச்சை வாசம் போன உடனே உப்பு, புளி கரைச்சி ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பெருங்காயத்தூள், கொத்தமல்லி போட்டுட்டால் அட்டகாசமான ரசம் ரெடி ஆகிடும். அப்புறம் இதுக்கு சைடிஷாக பார்த்திங்கன்னா எக் பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் அப்பளம். அவ்வளோதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர். கண்டிப்பாக இந்த மாதிரி ரசம் செஞ்சு பாருங்கள், கோல்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அம்மா கையால் செய்யலைனாலையும் நானே செஞ்சு சாப்பிட்டேன். இருந்தாலும் ஓரளவுக்கு திருப்தியாக இருந்ததுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ரெசிபி இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.